வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்கொழில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளார். அவரது சீடராகிய காவி லட்சுமராஜு எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சும் ஒரு நேரம் 1/4 மணி நேரம் காலை மிக உகந்தது. சரி பார்ப்போம். பல தடவை சொல்லிக்கிட்டே வர்றோம். ஏன்னா உடம்பை பக்குவப்படுத்தாம நீங்க என்ன சத்தான உணவு கொடுத்தாலும் உள்ள போய் அது செரிமானமாகி சத்து நீரமாகி ரத்தமா மாறினா தான் வேலை செய்யும். சும்மாவே இருக்கிற உடம்புக்கு எதை கொடுத்து ஓடுற வாகனத்துக்கு வச்சு எரிபொருள் ஊற்றினா தான் செலவாகும். ஓடாது வச்சோம்னா எரிபொருள் வீணாகி வண்டியும் வீணாகிடும். ஆகவே உடம்பை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். சரி, அதாவது உடம்புல 4448 நோயின் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப கணக்கு பார்த்தா அதுக்கு மேல இருக்கும் போல் இருக்குது. வாதத்தாலும் பித்தத்தாலும் கபத்தாலும், அதாவது வாய்வால் காற்றால், பித்தம் நெருப்பு ஜூட்டால், கபம் நீரால், இதுதான் நோய். இது வள்ளுவரே சொல்லியிருக்காரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதல் எண்ணிய 3 வாத பித்த கபம். சரி, தலைவலின்னு ஒண்ணு வருது. எதனால் வருது? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சை குறள் திருவள்ளுவர். சரி, அப்ப என்ன காரணம் முதல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை முதல் விடுபட வச்சா நோய் போயிடும். இனிமேல் வராம இருக்கிறதுக்கு அந்த காரணங்கள் உருவாக வச்சுக்கணும் உடம்புக்குள்ள. சரி, வந்தாச்சு. அதாவது நல்லா வெயில் சுத்திட்டு வந்து தண்ணி மரமரன்னு குடிச்சா வகுறு உப்பலாகும், மண்டை பிடிச்சிட்டாலும் அதுல தலைவலி வரும், கண்ணு மாசான்னு தெரியும். பட்டினி பசியும் போது விட்டுட்டு பட்டினி போட்டு ஏதோ பேருக்கு அது இது தின்னுட்டு இருந்தோம்னா சுவை 6 சுவையும் வேணும். ஒவ்வொரு தடவையும் உணவுல 6 சுவை வேணும். காலையில எவ்வளவு சுவை, மத்தியானம் ராத்திரிக்கு எவ்வளவுன்னு இருக்கு. இந்த சுவை உணவுகளை தேவையான அளவுக்கு முறையா சாப்பிடணும். அப்போ சாப்பிட்டோம்னா அந்த ஜூடு ஏறாது. என்ன சொல்றோம், வகுறு புடுங்குதுங்கிற, அதாவது பசி அக்னி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அக்னி ஏற்பட சாப்பிட மட்டும் ஜூடு மேலேயான பிடிச்சிக்கும். இங்க குடிக்கும், இங்க குடிக்கும், இங்க குடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த மட்டும் வரைக்கும், ஒரு சில இங்க வரைக்கும், கண்ணெல்லாம் சோர்ந்து போகும். இந்த தலைவலி அடிக்கடி வந்தா பெரிய ஆபத்தும் வரும். என்ன ஆபத்து வரும்? அடிக்கடி பிடிச்சி பிடிச்சி பட்டினி போட்டு போட்டு தலைவலி வந்ததுன்னா அதிகமான ரத்தத்துல பித்தம் ஏற்பட்டு ஏமாந்த கை கால் பாதிப்பெல்லாம் வந்துடும். பல பேர்த்த நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, அதிகமா அலைஞ்சு போட்டு வந்து உடம்பு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறப்ப கடினமான உணவுகளை ஜெரிமானம் பண்ண முடியாத உணவு எடுத்தா அதுவும் வாந்தி வர்ற மாதிரி இருந்து வாந்தி வந்து தலைவலி வரும். குடல் சுத்தம் பண்ணாம உடலை சுத்தம் பண்ணவே முடியாது. நாம எல்லாம் இருக்கிறோம்னா யார் வந்தாலும் உடல் என்ன தன்மை இருக்குன்னு நாடி பரிசோதனை நீர் பரிசோதனை பார்த்து அப்புறம் அதுக்கு உரிய முறைகள் செய்கிறோம். இப்ப தலைவலிக்கு நீங்க குறைஞ்சது நீங்க பார்த்துக்கோங்க. பசி நேரத்துல நம்ம சாப்பிட்றோமா, முறையா சாப்பிட்றோமா, அறுசுவை உணவுகளை அளவறிஞ்சு சாப்பிட்றோமா, வெளியே சிறுநீர் வாய்வெல்லாம் நல்லா ஏறுதா, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஏறணும்னா அந்த தலைவலி இருந்தாலும் இப்ப நாம சொல்ல மருந்து நீங்களே தயார் பண்ணிக்கலாம். அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் வச்சு எல்லாரும் குடிக்கணும். அது என்னன்னு இப்ப தெரியாம போயிடுச்சு. தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதே இல்லையே. அந்த அளவுக்கு இருக்கிறப்ப கபால ஜூடு ஏன்னா அப்புறம் எல்லா தொந்தரவும் வருமில்ல. அதனால குப்பைமேனி இலை ஒரு இவ்வளவு, குப்பைமேனி அவ்வளவு இலை, நல்லெண்ணெய் ஒரு 1/4 பிடி, அதோட கருவேப்பிலை ஒரு 10 இலை, பொன்னாங்கானி இலை ஒரு 10 இலை, குருமிளகு ஒரு 10 குருமிளகு, வெள்ளைப்பூண்டு ஒரு அளவு, நான் விரல் காட்டுறேன். எல்லாத்தையும் பொடி பொடியா பிச்சு எல்லாம் ஒரு அளவுக்கு போட்டு எண்ணெயை ஜூடு பண்ணணும். நுர போய் ஆவி வரப்போ ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துருங்க. அந்த எண்ணெயை பத்திரமா வச்சுக்கோங்க. காலையில உணவுக்கு முன்னால ஒரு 6 சொட்டு 7 சொட்டு உள்ளங்கை விட்டு நக்கிக்கலாம். நல்லெண்ணெய் கொடிய ஜூடு, கபால ஜூட்டையும் இழுக்கக்கூடிய சக்தி, கண்ணுக்கு நல்லது, காதுக்கு நல்லது, சுவாசத்துக்கு நல்லது, பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு நல்லது, ஆணுக்கும் தன்மைக்கு நல்லது. இதையெல்லாம் செஞ்சுட்டு அந்த தலைவலி இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் வச்சு உச்சியில நல்லா தேய்க்கும். நல்லா தேய்ச்சுட்டு தேய்ச்சி ஊறிக்கணும். தினமும் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டு 1 மணி நேரம் ஊறின பிறகு நல்லா தலைச்சு சீக்காப்பொடி போட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். இப்படி
இந்த தலைவலி இருக்கிறவங்க பொழுதோடு தலைவலின்னு இல்லை, எந்த இது இருந்தாலும் மாலை நேரத்துல குளுமையான உணவுகளை சேர்த்துக்கூடாது. அதே சமயத்துல தூக்கம் கிடக்கூடாது. ரெண்டாவது ஒண்ணு, வாய்க்கு ருசின்னு மந்தாரம் பெறுகிற மாதிரி சாப்பிட்டா அது உடம்ப ரொம்ப பாதிச்சிடும். தலைவலி இருக்கிறவங்களுக்கு பிரஷர் அதிகமா வந்துடும். அதனால இப்படி ஒண்ணு செய்யணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த தலைவலி அடிக்கடி வர்றவங்க நான் சொன்ன மாதிரி பட்டினி போடக்கூடாது, தூக்கம் கிடையாது, ஆகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. என்ன ரத்தத்தை சூடு பண்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. குடலை சூடு பண்ற உணவு, புளி, உப்பு, கொடுமையான இனிப்புகள் இதெல்லாம் சேர்த்துக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துருங்க. தலைவலி இருக்கிறவங்க படுத்து படுக்க விட்டு எந்திரிக்கிறப்ப மடமடான்னு எந்திரிக்காதுங்க. நீங்க எப்படி படுத்திருந்தாலும் சரி, மல்லாந்து படுத்து 2 கைகளும் பக்கவாட்டுல போட்டு காடு அகலம் பண்ணி கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி மூடி ஒரு 11 தடவை தருங்க. நான் அதுக்கு வேற ஒரு முறை மூச்சு சொல்லியிருப்பேன். உங்க உடம்புக்கு 11 தடவை கண்ணை மூடி தருங்க. திறந்த பின்னால வலது பக்கம் சாஞ்சு படுத்து ஒரு 9 தடவை கண்ணை மூடி தருங்க. எந்த சுக்காரப்ப இடது கால் முன்னால் வரும், வலது கால் உள்ள போதும். அந்த கணுக்கால் மேல கை போட்டு 7 தடவை கண்ணை மூடி தருங்க. ஜூட்டை பூரா குறைக்கும். காலை முதல் நலம் முற்றிலும் நலம். அந்த மூச்சு ஆண்டு போறப்ப ரத்தம் நல்லா சுத்தமாக எல்லா பக்கம் போறப்ப அந்த கபால ஜூட்டை இறக்கும், கபால நீரை இறக்கும், கபால வாயுவும் கீழே இருக்கும். இதை செஞ்சுக்கோங்க. ஒண்ணுக்கு போயிட்டு வந்த பின்னால் இந்த தலைவலி இருக்கிறவங்க நீராகாரம் சொல்லியிருப்பேன். நீராகாரம் சந்தர்ப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க என்ன செய்யணும்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, கிராம்பு, சீரகம், சோம்பு, ஓமம் எவ்வளவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டீக்கரண்டி அளவுக்கு வச்சு நல்லா சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். சும்மா ஒரு 1/4 கரண்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் வேணா தாராளமாக தினம் குடிச்சிட்டு வாங்க. தலை சம்பந்தமானதெல்லாம் உள்ள குடல் சம்பந்தமானது இருந்தாலும் நீக்கம். இந்த மந்தாரம் பசியே ஆக மாட்டேங்குது, பசி நல்லா ஆகும். சரி, கை கால் குத்தல் குறைச்சல் நீங்கும். ஆகவே இது ஒரு எளிய முறை, இது ஒரு பயிற்சி. காலையில் படுக்கை விட்டு எந்திரிக்கணும்னா அது ஒரு பயிற்சி. ஏன்னா மூச்சை உடம்பு ஆகிறப்ப சுத்தம் ரத்தம் நல்ல பக்கம் போகும். அதை கடைப்பிடிங்க. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.